ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அல் ஷாஹித் பார்க்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா குவைத் சிட்டியில் இருக்குது. நானே ஃபஸ்ட்டு டைம் இந்த பார்க்குக்கு போயிருக்கேன். குவைத்தில் வந்து ஒரு பார்க் இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ஆச்சரியப்பட்ட பார்க்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்க்கு தான். நிறைய ஐட்னரி இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்கே டைரெக்ஷனை பார்த்து நம்ம கரெக்டாக போய் பார்த்து வரணும். இந்த பார்க்கை ஒரு ரவுண்டு போய்ட்டு திரும்ப வெளியே வரதே ஒரு பெரிய சாதனையாக இருக்கும் போல் இருக்குது. வாங்க என் கூடவே சேர்ந்து நீங்களும் பார்க்க நல்லா சுற்றி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெட்டல்லாம் பேடை வந்து பறக்க விட்ருக்காங்க. ஒரிஜினலாக பேடு பறந்துற மாதிரியே அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அல் ஷாஹித் பார்க்கில் ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அதில் நம்ம ஸ்டெப்ஸ்லலாம் ஏறி போனோன்னா நல்லா குவைத் சிட்டியோட பீக்கான இடத்துல இந்த பார்க் இருக்குது. அதனால் நிறைய வண்டிலாம் போயிட்டு வரும்போது நல்லா இருந்தது. நல்லா பெரிய பெரிய கட்டிடங்கள், அது கூடவே வண்டி எல்லாம் போயிட்டுருக்கு. குட்டியாக ஒரு பாண்டு, இந்த பாண்டில் வந்து ஃபிஷ்ஷும் இருக்குது. மெயினாக நிறைய பேர் வாக் பண்ண வராங்களோ இல்லையோ நல்லா ஃபோட்டோஸ் எடுக்க, ரீல்ஸ் எடுக்க வராங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 4 o'clock டைம்லலாம் நிறைய ஃபோட்டோ ஷூட்டு, அது கூடவே சேர்ந்து வீடியோஸ், ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க மக்கள் எல்லோரும். நிறைய ஃபேமிலிஸாக வராங்க. பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா க்ரீனரியாக ஒரு இடத்த பார்த்தோன்னா செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ண பாப்பாவை ஆரம்பிச்சாச்சு. இவ்வளோ மரஞ்செடிலாம் குவைத்தில் எப்படிடா வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தான் தோணுது. சம்மர் எல்லாமும் இவங்க எல்லாத்தையுமே பத்திரமா பாதுகாத்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பார்க் வந்து காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் போங்க. நிறைய பேர் வாக்கிங், சைக்கிளிங்னு நைட்டு நாங்கள் வரும்போது இப்போ ஈவினிங்காக கிளம்பியிருக்கோமா, நாங்கள் திரும்ப வரும்போது நைட்டே ஆயிடுச்சு. நைட்டு வரைக்கும் கூட்டமாகவே தான் இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்னரி வந்து மெமோரியல் மியூசியம்னு ஒன்று இருக்குது. அதாவது குவைட்டோட மெமரிஸ்லாம் எப்படி வந்தது, குவைட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போ எந்த நிலமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து போட்டு காமிச்சாங்க. அது கூடவே சேர்ந்து ஒவ்வொரு தடவையும் குவைத்தில் வந்து போர்கள்லாம் எப்படி இருந்தது, அந்த டைமில் அந்த இராணுவ படைகள்லாம் எந்த அளவுக்கு திறம்பட செயல்பட்டது அப்படிங்கிற குவைட்டோட ஹிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு வாரை பற்றியுமே நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. மேலே வந்து செக்யூரிட்டி மாதிரி இருந்தால் அங்கே வந்து நம்ம சிவில் ஐடி கொடுத்து நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு வெறுமனே நம்மளோட ஹேண்ட்பேக் மட்டும்தான், எந்த ஸ்நாக்ஸு எதுவுமே அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்றபடி நம்ம இந்த பார்க் த்ரூ அவுட்டாகவே நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம். பட் இங்கே மட்டும் அதெல்லாமே அலோவ் பண்ணலாம். நம்ம மேலேயே வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த பெரிய ஸ்க்ரீனில் குவைட்டோட ஹிஸ்ட்ரியை வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. குவைட் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் எப்படி இருந்தது, இப்போ வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது. குவைட் வந்து முதல்ல வந்து பெட்ரோல்லாம் குவைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் வந்து இவங்களோட பிரதான தொழிலே மீன்பிடி தொழில் தான். நம்ம ஊரில் எப்படி கடற்கரை கிராமங்கள்லாம் இருந்ததோ அதே மாதிரி இவங்களும் மெயினாக ஃபிஷ்ஷிங்கை தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. இப்போவுமே அந்த பழைய போட்லாமே சால்மியா அந்த சைட்ல எல்லாமே வச்சுருப்பாங்க. இவங்களோட மெயின் தொழிலே மீன்பிடி தொழில் தான். அதிலிருந்து இப்போ வந்து எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டு நமக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொடுத்து அந்த வீடியோவில் ப்ரீஃபாக ஆரம்பிச்சிருந்தாங்க. பெட்ரோல் கிடச்ச பின்னாடி அவங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணி இப்போ குவைட்டோட கரன்சி தான் வேர்ல்ட்லேயே நமக்கு ஃபஸ்ட்டு லெவலில் இருக்குது. அந்தளவுக்கு இவங்க வந்து குவைட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதையும், அந்த பில்டிங்ஸு கட்டிடத்தில் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டு காமிச்சிருந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி மாறி இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிது. நம்மளும் ரொம்ப நாளாக குவைட்டில் தான் இருக்கோம், பட் இந்தளவுக்கு ப்ரீஃபாக தெரியாது. பட் இவங்க வந்து நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே மேலே போயிட்டோம். அடுத்தது நிறைய சைட் சீயிங் வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம கண்ணுக்கு நல்லா இருக்கும்ல, அதே மாதிரி இந்த ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல ஃபவுண்டெயின் இருந்தது. வெறும் வாக்கிங் மட்டும் கிடையாது, நமக்கு இந்த பார்க்கை சுற்றி பார்த்துட்டே நீங்கள் நடக்கவும் செஞ்சுக்கிடலாம். அப்போ உங்களுக்கு கலோரிஸும் பேன் ஆயிரும், கூடவே சேர்ந்து நல்ல புது புது இடத்த பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் ஃபால் தண்ணி சவுண்டோட மீனோட சேர்ந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. எல்லோரும் ஃபோட்டோ, வீடியோ அது வந்து மஸ்ட்டாக எடுத்துகிட்டே இருக்காங்க இந்த பார்க்கில். நமக்கு ஈவினிங்கும் ஆகிட்டு அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பார்க்கோட மிடிலுக்கு வந்துட்டோம். அந்த டைமில் வந்து நமக்கு பின்னாடி குவைத் சிட்டியில் உள்ள நல்ல டாலான பில்டிங்லெல்லாம் நமக்கு வந்து கலர் கலராக லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் எல்லாம் பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்தது. இங்கே வந்து ஒரு இடத்துல ஃபவுண்டெயின் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போன டைம் வந்து தொழுகை பண்ணுற டைமு, அதனால எங்களுக்கு வந்து ஒரு 45 minutes கிட்டே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லாட்டினா எவ்ரி half an hour ஒன்ஸ் மாதிரி போட்டுகிட்டே இருந்தாங்க ஃபாஸ்ட்டாக. ஸோ ஒரு 4 minutes வித் மியூசிக்கோட சும்மா லைட்டிங்கில் தண்ணியும் அடித்து கிளப்பிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃபவுண்டெயினை வந்து பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டு
நம்ம கவர் பண்ணாத ஒரு சைடுக்கு இப்போ போயிட்டோம். இந்த சைடு என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னா ஓல்டு குவைத் நியூ குவைட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வச்சுருக்காங்க. ஓல்டு குவைத்தில் உள்ள பில்டிங்ஸ்லாம் எப்படி இருந்தது, நியூ குவைத்தில் உள்ள பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நியூ குவைத்தில் வந்து எல்லாத்துக்குமே மினியேச்சர் வச்சுருக்காங்க. இப்போ நியூவாக குவைத்தில் வந்து எதெல்லாம் ஐகானிக் பில்டிங்காக இருக்கோ அதுக்கு எல்லாமே ஒரு மினியேச்சர் வைக்கும்போது பார்க்கவே அழகாக இருந்தது. எல்லாமே குட்டி குட்டியாக எல்லாமே நல்லா ஒயிட் கலரில் அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த சைட்லேருந்து லேசர் லைட்டு வர்ற மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் மெயின்டெனன்ஸில் இல்லை. மற்றபடி நல்லா க்ளீனாக இருக்குது. அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பார்க்கில் ஒரு குப்பையை கூட நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி லைட்டெல்லாம் கொடுத்து இன்னும் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த புல்லுலலாம் உட்காரவே விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு இடம் நல்லா இருந்தது அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே செக்யூரிட்டியை போட்டிருந்தாங்க. ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறது நம்ம டேமேஜ் பண்ணிடுவோமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் அங்கெல்லாம் செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க. மற்றபடி நிறைய சேர் இருக்குது. அங்கே உட்காந்து நம்ம சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம பக்கத்துலேயே டஸ்ட்பின்லலாம் போட்டுட்டு நீட்டாக வந்துடலாம். மற்றபடி தரையில் புல் தரையில் வந்து உட்கார வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க. இது வந்து ஓல்டு குவைட்டு. அந்த காலத்து பில்டிங் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மினியேச்சராக காட்டியிருந்தாங்க. அங்கே உள்ள ஸ்கூலு, அந்த டைமில் மஸ்ஜித்லாம் எப்படி இருந்தது, நமக்கு போலீஸ் ஸ்டேஷனு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே கவரப் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி கலரில் தான் வீடு கட்டுவாங்க. ஏன்னா இங்கே அடிக்கடி மண் காற்றடிக்குது, அப்புறம் புழுதி மாதிரிலாம் அடிக்குமா, அதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி கலரில் தான் இவங்க பில்டிங்ஸே இருக்கும். இப்போ வரைக்குமே நிறைய பேர் வீடு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் 2 பக்கமும் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு நிறைய பில்டிங்காக கட்டியிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணோன்னு நினச்சோம். பட் அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி தண்ணி வரும், நல்லா கலர்ஃபுல் லைட்டாக வரும், அதுக்கப்புறம் கோல்டன் வால்னு ஒன்று உண்டு அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட். இருந்தாலும் இந்த 2 இடத்த மட்டும் பார்த்துடணும், திரும்ப எப்போ வரப்போகிறோன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக அந்த 2 இடத்தையும் நாங்கள் தேடிய வந்து அலைய ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொன்றா இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு டைம் இருந்து நமக்கு எனர்ஜியும் இருந்துன்னா ஓவராலாக நம்ம எல்லாமே பார்த்துட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா இந்த இதுதான் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா ஃபாஸ்ட்டாக தண்ணி ஃபவுண்டைன் மேலே வந்துகிட்டே இருந்தது. கலரும் வேக வேகமாக மாறிச்சா, இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சி போயிட்டு நம்ம தேடி வந்ததுக்கு இது ஒர்த்துடா அப்படின்னு இதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் நம்ம சில் பண்ணிக்கிட்டோம். நல்ல சத்தமாக நல்லா மேலே போகணுன்னு அப்படி இருந்தது. இந்த மத்தாப்புலாம் மேலே போய் இந்த பெரிய வான வேடிக்கை வெடிப்பாங்களா, அதே மாதிரி புஷு 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 புஷுன்னு மேலே போயிட்டே இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிட்டு இதை பார்க்கவுமே. இது வந்து பர்டிகுலர் டைம்லாம் கிடையாது, எனி டைம் இந்த மாதிரி ஃபுல் ஃபோர்ஸில் வந்து போயிட்டே இருக்குது. இது பக்கத்தில் வந்து கோல்டன் வால் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்குமே முன்னாடியே அவங்க வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது வேணும்னா நம்ம அதை ஃபோட்டோ எடுத்து சிம்பிளாக கேட்டுக்கலாம். அரபிலையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ரீட் பண்ணி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த வாலுக்குமே ஒரு ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் உங்கள் ஃபேமிலியை குவைட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு போய் பார்க்கணும். இது வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸு, குவைட்டோட டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக போய் நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக போய் பார்க்கணும். இதே மாதிரி அடுத்த வீடியோலையும் நான் இன்னொரு குவைட்டோட டூரிஸ்ட் பிளேஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்க்கணும், உங்களுக்கு இதே மாதிரி குவைட்டோட இம்பார்ட்டன்ட் இடம்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.